ஸ்டீம் வரும். ஹீட்டு பத்துதான்னு சொல்லுங்கள். கண்ணை திறக்க முடியுதா? கண்ணு திறக்க முடியுதா? நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணியே இருங்க. க்ளோஸ் பண்ணி தான் ஆவி பிடிக்கணும். நீங்கள் தானே கேட்டீங்க, அதனால சொன்னேன். நீங்கள் கண்ணு க்ளோஸ் பண்ணி தான் ஆவி பிடிக்கணும். நீங்கள் ஸ்டீம் வரும்போது கரெக்டாக நெத்திக்கு மூக்குக்கு எல்லா பக்கமும் படுதா, எங்கே படலைன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ணா சாப்பிட்டீங்களா? 26 லைக். தேங்க்யூ அண்ணா. அக்கா ஹேர் பேக் வீடியோ எங்கே? கோகுல் தம்பு சளி சரியே ஆகலை, அதனால நான் ஹேர் பேக் போடல, பார்ப்போம். நான் நல்லா, அங்கே மாம்ஸ் மாப்பிள்ளை மற்றும் எல்லாரும் நல்லா இருக்கோம் செந்திலண்ணா. அக்கா சாரி மட்டும்தான் கத்துது தருவி. அக்கா சாரி ஃபோல்டிங். ஆமாம், கட்ட சொல்லியும் நீங்கள் சாரி ப்ரீப்ளீட் பண்ணி எப்படி அயர்ன் பண்ணுறது, எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அதை எப்படி கட்டணும், நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதை எப்படி கட்டணுங்கிறதும் சொல்லி கொடுத்துருவேன். பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணாமையும் எப்படி கட்டணுங்கிறதும் சொல்லி கொடுப்பேன். இது இரண்டில் எது அக்கா ஈஸியாக இருக்கும்? ப்ரீப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஆமாம் செந்திலண்ணா, நல்லா ஃபேஷியல் போயிட்டுருக்கு. மாம்ச பயமுறுத்தலை, ஃபேஷியல் போயிட்டுருக்கு. சொல்லுங்கள் கோகுல் தம்பு. குட் நைட் செந்திலண்ணா. குட் நைட் செந்தில்குமார். ஹாய். இப்போ வரோம். படுதா? ஜாஸ்தியாக படுதா? ஓகேவா? படுதா நல்லா? படுதா? எல்லா பக்கம் படுதா? நீங்கள் ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருங்க, நல்லா மூக்கு காமிச்சு. இப்போ ஓகேவா? படுதா? படுதானே? எல்லா பக்கமும் படுதில்ல? ஓகேவா? சூடா இல்லைல்ல ரொம்ப? ஓகேவா? படுதா எல்லா பக்கமும்? இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் தள்ளிட்டேன். கொஞ்சம் மூக்குக்கு பழட்டும், அப்படியே மூக்குக்கு இருங்க. சாய்ங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா?